வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜெஸ்ஸி சந்தியாவுக்கு வந்து டேப்லெட் கொடுக்குறாங்க. ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா கூப்பிடு சந்தியா, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சந்தியா ஜெஸ்ஸிட்ட ஒரு நிமிஷம் இரு ஜெஸ்ஸி, நான் உன்கிட்ட பேச வேண்டியது இருக்கு, இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா ஜெஸ்ஸிட்ட கேக்குறாங்க, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு 2 வார்த்தைக்கு மேல பேச மாட்டேன்ற, எப்ப பார்த்தாலும் ஏதோ திங்கிங்லயே இருக்கிறிய ஜெஸ்ஸி, ஏதாவது ப்ராப்ளமா சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தியா, நான் எப்போதும் போல நார்மலாக தான் இருக்கிறேன் அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. இது மற்றவங்ககிட்ட வேணா சொல்லு நம்புவாங்க, ஆனால் ஏன்ட்டே போய் சொல்கிற பாத்தியா அப்படின்னு கேட்குறாங்க சந்தியா. சந்தியாட்ட எதுவும் மறைக்க முடியாது, பேசாம சந்தியாட்ட உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு ஜெஸ்ஸி யோசிக்கிறாங்க. சரி இப்போ சொல்ல வேணாம், அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்பவே சொல்லு ஜெஸ்ஸி அப்படின்னு சந்தியா சொல்லிடுறாங்க. சரவணன்கிட்ட சந்தியா கேக்குறாங்க, ஆதி ஜெஸ்ஸியை நல்லா பாத்துக்கிறானா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ பிரச்சனையா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்லையே, 2 பேரும் ஒன்னாதான் போறாங்க, ஒன்னாதான் வராங்க அப்படின்னு சரவணன் சொல்றாரு. நமக்கு எதுவும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு அவங்க நடிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. உங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, நீங்க அடுத்தவங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சரவணன் சொல்றாரு. ஏன்னா நல்லா பாத்துக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. அடுத்ததா செந்தில் இப்போ பரந்தாமன் ஏமாத்தினதை பத்தி நினைச்சு ரொம்ப கோவமா உட்காந்துட்டு இருக்கிறாரு. அர்ச்சனா செந்தில்கிட்ட, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அத்தை இன்னைக்கு சந்தியாவை எப்படி ஆஃப் பண்ணாங்கன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. நீ போலீஸும் ஆக வேணா எதுவும் ஆக வேணா, ஒழுங்கா வீட்லயே இருன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்பதான் எனக்கு பழைய அத்தையை பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க அர்ச்சனா. என்ன புத்தி உனக்கு அப்படின்னு செந்தில் திட்டுறாரு. நமக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணு போகணும்னு நினைக்கிறியே, என்ன புத்தி உனக்கு அப்படின்னு திட்டுறாரு. உன்னோட இந்த கேவலமான எண்ணத்தினாலதான் நான் இந்த நிலைமையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. தயவு செஞ்சு வாய மூடிட்டு அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்ததா சந்தியா கௌரி மேடம்க்கு கால் பண்றாங்க. எப்ப பார்த்தாலும் நாட் ரீச்சபிளே இருக்குங்க, இல்ல அப்படின்னா மேடம் போனை எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சரவணன்ட்ட சொல்றாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மேடம்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. என்னதாங்க முக்கியமான விஷயம் அப்படின்னு சரவணன் கேக்குறாரு. அன்னைக்கு என்னோட கையில புல்லட் பட்டு நான் மயங்கி கீழே விழுந்தேன்ல, அப்ப எனக்கே தெரியாம அங்க இருந்த புல்லட்டை நான் கையில வச்சிருக்கிறேன் போலங்க, கண் முழிச்சு பாக்குறப்பதான் நானே அதை கையில பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. ஆனா என்னோட கையில இருந்து எடுத்த புல்லட்டும் அதுவும் வேற வேறங்க அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. அது நாங்க ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ண புல்லட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு அந்த சமூக விரோதி கும்பல் வந்து எங்களோட துப்பாக்கியை திருடிட்டு போயிருக்கணும், இல்ல அப்படின்னா இங்க இருக்கிற யாரும் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு நான் அவங்ககிட்ட போன்ல பேசிட்டு இருக்கிறப்ப யாரோ காட்டுக்குள்ள போற மாதிரி இருந்துச்சு, அதனால அவங்கள ஃபாலோ பண்ணி நானும் போனேன் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. அங்க ஒரு லெட்டர் இருந்துச்சு, அதை எடுத்து நான் வாசிச்சு பார்த்தேன் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. எங்க ஆள்ல யாரோ ஒருத்தவங்க அந்த சமூக விரோதி கும்பலுக்கு ஏதோ மெசேஜ் அனுப்பின மாதிரி இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ யாரோ ஒரு கருப்பாடு எங்க ஆள்களுக்குள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. அவங்கனால கண்டிப்பா அங்க இருக்கிறவங்களோட உயிருக்கு ஆபத்துங்க அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. கண்டிப்பா நான் ட்ரைனிங்க்கு திரும்பி போயே ஆகணுங்க, அத்தைட்ட நீங்க தான் இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் சிவகாமிட்ட பேசுறதுக்காக போறாரு. அங்க பார்த்தா சிவகாமி யார்கிட்டயோ போன்ல ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த விஷயத்தை பத்தி பேசாம வந்துடுறாரு. சரவணன் இப்போ அவங்களோட அப்பாட்ட இதை பத்தி பேசுறாரு. கண்டிப்பா நீங்க தான் எப்படியாவது அம்மாட்ட சொல்லி மறுபடியும் சந்தியா ட்ரைனிங் போகிறதுக்கு சம்மதம் வாங்கி கொடுக்கணும்பா அப்படின்னு சொல்றாரு. எங்களோட கடைசி நம்பிக்கை நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் இப்போ சிவகாமி சந்தியாவுக்காக இப்போ சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரவணன் அப்பாட்ட இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாவம் சந்தியா ட்ரைனிங்னு உடம்பே மெலிஞ்சு போச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. குடும்பத்தோட வாரிச சுமக்க போறவா அவ தெம்பா இருக்க வேணாமா அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. சரவணன் அப்பா சொல்றது நீ சொல்றது உண்மைதான், நாளைக்கு அவ போலீஸ் ஆகி இந்த ஊரையே சுமக்கணும்ல அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனே சிவகாமிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கையில இருக்க கரண்டிய ரொம்ப கோபமா கீழே தூக்கி போடுறாங்க. சரவணன் அப்பா சொல்றாரு, சந்தியா பாதி கடலே தாண்டிட்டா, இன்னும் ஒரே 1 வாரம் தான் ட்ரைனிங், அது மட்டும் அவன் முடிச்சிட்டானா அவ போலீஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சந்தியா போலீஸ் ஆகணும்ன்றது அவளோட அப்பா அம்மாவோட விருப்பம் அப்படின்னு சொல்றாரு சரவணன் அப்பா. சிவகாமி சொல்றாங்க, அவ போலீஸ் ஆகணும் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா உயிரோட இருக்கும்போதே ஆயிருக்கணும், இப்ப அவ என்னோட மருமக அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. அவ இந்த வீட்டு மருமகளா சரவணனோட பொண்டாட்டியா இந்த வீட்டுல மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாரையும் வற்புறுத்தி நம்ம வாழ வைக்க முடியாது சிவகாமி அப்படின்னு சரவணன் அப்பா சொல்றாரு. சந்தியாவை நான் என்ன வற்புறுத்தவா செய்யறேன், எங்க அவ வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. இங்க பார்த்தா சந்தியா கையில பேக்கோட ரெடி ஆகி வராங்க. இப்ப எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே பேசி வச்சுட்டு தான் என்கிட்ட இப்ப பேச வரீங்களா அப்படின்னு சிவகாமி ரொம்ப கோவமா கேக்குறாங்க. சந்தியா சொல்றாங்க, கண்டிப்பா நான் ட்ரைனிங் போய் தான் ஆகணும் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி இப்போ கோல மாவு வச்சு தரையில ஒரு கோடு போடுறாங்க. இந்த கோட்டை தாண்டி நீ வெளியில போக கூடாது சந்தியா, அப்படி போறதா இருந்தா அது நம்ம வீட்டு விஷயமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
சந்தியா சிவகாமிகிட்ட சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க அத்தை, நான் இப்ப அங்க போய் தான் ஆகணும், அதுதான் நம்மளோட ஊருக்கும் நம்மளோட நாட்டு பாதுகாப்புக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீங்க சீக்கிரமாவே புரிஞ்சுக்குவீங்க அத்தை அப்படின்னு சிவகாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த கோடை தாண்டி வெளியில போறாங்க சந்தியா. பார்த்த உடனே சிவகாமி ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.